அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதாவது தமிழில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. அப்போது அமாவாசை திதி 4:23 வரை, அதற்கு மேல் பிரதமை திதி. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று. ராகு காலம் காலையில் 9லிருந்து 10:30 வரை, யமகண்டம் 1லிருந்து 3 வரை, நல்ல நேரம் 10 to 11, 12 to 1, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக் அல்லது பர்பிள் கலர் போடக்கூடிய, அதாவது ஷர்ட்டோட கலரு. பேண்ட்டு கணக்கில் வராது. தவிர்க்க வேண்டிய கலர் வெள்ளை கலர் ஷர்ட் போடுவதை தவிர்த்து விடவும். சாப்பிடக்கூடியது கீரை, வாழைக்காய், கொத்தவரைங்காய், எள்ளு பதார்த்தம் போன்றவற்றை சாப்பிடும். இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் மக நட்சத்திரத்தை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம் அல்லவா? மக நட்சத்திரத்துக்கு எது எது அதிர்ஷ்டம், எது எது துரதிர்ஷ்டம்னு பார்க்கலாம். இப்போது மக நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர் 7. அப்போ அதிர்ஷ்ட தேதிகள் 7, 16, 25. அன்னைக்கு உள்ள மக நட்சத்திரத்துக்கு உள்ள அதிர்ஷ்டமான கிழமை செவ்வாய்க்கிழமை. மாதம் ஐப்பசி, தை, வைகாசி, ஆனி இந்த மாதங்கள்லாம் அதுக்கு சூட் ஆகும். லக்கி மந்த்ஸ்னு கணக்கு. நட்சத்திரம் பூரம், சுவாதி, திருவோணம், திருவாதிரை இந்த நட்சத்திரங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும். திசை தென்கிழக்கு. நிறம் சிவப்பு கலந்த வெண்மை. அது பழுப்பு கலர்னு சொல்லுவாங்க. அது கரெக்டானது இருந்தால் பழுப்பு கலர். சாரல், அந்த சரளை கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர்னு வச்சுக்கலாம். அடுத்தால தெய்வம் துர்க்கா, சிவன் யாரனாலும் வச்சுக்கலாம். ரத்னம் வைடூரியம். இப்போது இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சேத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது திரு காளகஸ்தி, திரு நாகேஸ்வரம். ஓகே, அதுக்கு உலோகம் மாக்கல். இப்போ ராகுக்கு கருங்கல்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ மக நட்சத்திரத்துக்கு உள்ள உலோகம் மாக்கல். அந்த கல் உடஞ்ச மாவாக வரும் இல்லையா, அதுதான். லட்சணை சிங்கம். அதனோட லட்சணை சிங்கம். அப்புறம் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு துரதிர்ஷ்டம், அதாவது அன்லக்கி, அன்ஃபேவரபிள் நம்பர் என்னென்னா 2. அப்போது அதிர்ஷ்டம் இல்லாத தேதிகள் 2, 11, 20, 29. அதிர்ஷ்டமில்லாத கிழமை திங்கட்கிழமை. அதிர்ஷ்டமில்லாத மாதம் ஆவணி மாதம். அதிர்ஷ்டமில்லாத நட்சத்திரம் உத்திரட்டாதி, ரேவதி. அதிர்ஷ்டமில்லாத திசை வடமேற்கு. கலர் சந்தனம் கலந்த வெண்மை. இது மக நட்சத்திரத்துக்கு உண்டான லக்கி அண்ட் அன்லக்கி. இதை பார்த்துட்டோம் இல்லையா. இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி பார்ப்போர் தயவு செய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. மேசராசியில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தன்னை விட கீழ்மட்டத்தில் உள்ளவர்களுக்கும் கூட பணிந்து போக வேண்டிய சூழ்நிலை. அதை மனசில் ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுக்கிறது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே சமயம் மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் நல்ல போது, அதாவது பண வரவு பரவாயில்லை. நண்பர்களே உதவியாக இருக்கின்றார்கள். நண்பர்கள் சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெரியோர்கள், மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட நல்ல விதமாகவே இருக்கின்றது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகிறது. வெளியிலும் சரி, வெளியூர் பிரயாணங்களினால்
நல்ல பலனே கிடைக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோக வாய்ப்பு வருகின்றது. பணவரவு நன்றாகவே இருக்கின்றது. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. மனைவி மூலம் பொருள் செலவு ஏற்படுகின்றது. நண்பர்களால் எதிர்பாராத உதவி கிடைக்கின்றது. கல்வியில் ஒரு மந்த நிலையே நிலவுகிறது. ஒரு இன்வால்மெண்ட்டாக செய்ய முடியலை, ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வரமாட்டேங்குது படிக்கிறவங்களுக்கு. அடுத்து கடகராசி. வெளிநாட்டு வாய்ப்புக்காக தவம் கடந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கின்றது. அப்போ வெளிநாட்டு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. தெய்வ பக்தி அதிகரிக்கின்றது. நல்ல பெயர் எடுக்கின்றீர்கள். பணம் வழக்கம் ஓரளவு நன்றாக இருக்கிறது. மனைவியின் உடல்நிலை சிறிது பாதிப்புக்குள்ளாகின்றது. இன்றுடன் அஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது. இதே தான் உங்களுக்கு பெரிய ரிலீஃப். ஓகே. அடுத்து சிம்மராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். அதனால் மனசு காரணம் இல்லாமல் ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கின்றது. வெளியூரிலிருந்து கெட்ட செய்தி ஒன்று சேர்கிறது. முக்கிய பிரமுகர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியை ஒத்தி வையுங்கள். அன்னையின் உடல்நிலை சற்று பாதிப்புக்குள்ளாகிறது. புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். அடுத்து கன்னிராசி. மனைவி மூலம் வருமானம் அல்லது மனைவி வழி சொத்து சேர்க்கை நடக்கின்றது. பெற்றோர் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள். உடல்நிலை கூட நன்றாக இருக்கிறது. பிரயாணத்தினால் அனுகூலம் உண்டாகின்றது. நண்பர்கள் உதவியாக இருக்கின்றார்கள். பெண் நண்பர்களுடன் ஒரு பிக்னிக் செல்ல முடிவெடுக்கின்றீர்கள். ஸ்பெக்குலேஷனில் கூட லாபமே. அடுத்து துளாராசி. தொழிலில் சற்று மந்த நிலை. இன்வால்மெண்ட் இல்லாமல் தான் வேலை செய்கிறீர்கள். ஆனால் பணத்தட்டுப்பாடு பெரிய அளவில் இல்லை. எப்படியோ ரொட்டேட் பண்ணிக்கிட்டுறீங்க. இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமே. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் மன மகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளும் அமைகின்றன. அடுத்து விருச்சிக ராசி. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று சேர்கிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் புதிய ஆர்டர்களும் கிடைக்கின்றன. அதே சமயத்தில் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. அடுத்து தனுசு ராசி. முன்னேற்றத்திற்குண்டான வழிகள் உங்களுக்கு புலப்படுகின்றது. அன்னையிடம் திட்டு வாங்க வேண்டி வருகின்றது. மாணவர்களுக்கு கல்வியில் மனது பூரணமாக முழுமையாக ஈடுபடுகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. பொருளாதாரத்துறையில் முன்னேற்றம் உண்டாகின்றது. அடுத்து மகர ராசி. சிறு பிரயாணமும் அதன் மூலம் நற்பலனும் உண்டாகின்றது. வியாபாரத்தில் இடமாற்றம் செய்ய எண்ணுகிறீர்கள். பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. விருந்து பார்ட்டி போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்றீர்கள். கணவன் மனைவி உறவு நன்றாகவே செல்கிறது. அடுத்து கும்பராசி. வீம்புக்காக செலவு பண்ணுறீங்க. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் பக்கம் செல்ல வேண்டாம். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கௌரவம், அந்தஸ்து, புகழ் அதிகரிக்கிறது. பேச ஆரம்பித்தால் நிறுத்தாமல் பேசிக்கொண்டே இருக்கின்றீர்கள். பேச்சை சற்று குறைத்து கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி. அதிர்ஷ்டம் ஓரளவு எட்டி பார்க்க ஆரம்பிக்கின்றது. வேண்டாத செலவுகள் குறைந்து பொருள் சேர ஆரம்பிக்கின்றது. மனதுக்கு பிடித்தமான ஒருவரை சந்தித்து நேரத்தை செலவிடுகின்றீர்கள். குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழ்நிலை. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது.